ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரவா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மற்ற வடை மாதிரி நேரம் எடுத்துக்காது. சட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை வறுக்கவோ எதுவும் அவசியம் இல்லை. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 10-12 மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை இலை, மல்லி இலை, பாதி வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அது, கூடவே 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கூடவே வந்து 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லாமையும் பண்ணலாம். ஆனால் பேக்கிங் சோடா சேர்த்தா வடைக்கு உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. இதை வந்து ஆப்ப சோடானும் சொல்லுவாங்க, சோடா உப்புன்னும் சொல்லுவாங்க. 1/2 கப் தயிர். 1/2 கப் தயிர் போதுமான அளவு இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். கலந்ததுக்கப்புறமா 20லேருந்து 30 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுருங்க. இருக்கட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா கை நடுவில் வச்சு லைட்டாக தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை. அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெளியே கரிஞ்சிரும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. சடா, நம்மளோட சுவையான ரவா வடை தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த அளவில் நமக்கு வந்து 8லேருந்து 10 வடை கிட்ட கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி வந்து ஏலக்காய் டீயோட ஜாலியாக சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த வடையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.